ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ஒரு தட்டு தட்டிடுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ற எல்லா புது வீடியோஸும் உங்களை உடனே வந்து சேரும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எந்த காய்கறியுமே இல்லாம வெறும் பூண்டியும் மிளகையும் வச்சு எப்படி சாம்பார் செய்யறதுன்னு பார்க்கலாம். குளிர்காலத்துல சளி ஜலதோஷம் பிடிச்சிருக்கப்ப எப்போதும் மிளகு ரசம் வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இந்த பூண்டு மிளகு சாம்பார் வச்சு சாப்பிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இங்க லிஸ்ட் பண்ணிருக்கேன். வாங்க இதை செய்ய ஆரம்பிக்கலாம். பூண்டையும் மிளகையும் இடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மிளகு இடிச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, லைட்டா இந்த மிளகை இடிச்சுக்கலாம். நல்லா 1-2 இந்த மாதிரி இடிச்சதுக்கு அப்புறம் இது கூட பூண்டு சேர்த்துடலாம். சின்ன பூண்டா இருந்ததுன்னா ஒரு 7-8 பூண்டு சேர்த்துக்கோங்க. இதே பெரிய பூண்டா இருந்தால் ஒரு 5 பூண்டு சேர்த்தா போதும். தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த பூண்டையும் இது கூட சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம். பூண்டையும் மிளகையும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்தா சாம்பார் நல்லா வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். அடுத்தது வெங்காயம் தக்காளியை வதக்கி சாம்பார் கூட்டிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக செவக்க ஆரம்பித்த உடனே கருவேப்பிலை, 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். 2 பச்சை மிளகா. இந்த சாம்பாரில் மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்க்க மாட்டோம். பச்சை மிளகாவும் மிளகும் மட்டும்தான். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம்லாம் லைட்டாக இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 1, அதை இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன், அதை இது கூட சேர்த்துடுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வேக வச்ச பருப்பு தண்ணியும் சேர்த்துடுறேன். 1/2 கப் துவரம் பருப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றி 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 செட்டிக்கப் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து குக்கரில் 4-5 விசில் வச்சு எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சது 1/2 கப் புளி தண்ணி இதை சேர்த்துக்கிறேன். நல்லா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு. இந்த பூண்டு மிளகு சாம்பார் வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியாக நீராக தான் இருக்கணும். அதனால திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு கொதி வச்சிடலாம். நல்லா சாம்பார் இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா இடிச்சு வச்ச இந்த மிளகையும் பூண்டியும் இது கூட சேர்த்துடலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதி வச்சா போதும். பூண்டு மிளகு சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதி வைக்கக்கூடாது, அப்புறமா சாம்பார்ல அந்த வாசனையே இருக்காது. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பூண்டெல்லாம் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பூண்டு மிளகு சாம்பார் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க அமுதாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.